தினம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் வந்து சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சண்முகத்தோட அம்மா வந்து என் பையனை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அவனை எப்படியோ பேசி ஏமாற்றி கடைசியில் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சௌந்தர்யா வீட்டில் வந்து கத்திட்டு இருப்பாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா டென்ஷன் ஆகி சண்முகம் வந்து அவங்க அம்மாவை திட்டி அமைச்சிருவாங்க. இதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் சண்முகமும் தனியாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் வந்து அந்த பால் சொம்பு அங்கே வச்சுட்டு வான்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா எவ்வளோ தைரியம் தான் என் விருப்பம் இல்லாமல் என் கழுத்தில் வந்து நீ தாலி கட்டுவேன், உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, தாலி கட்டினா நான் வந்து நீ ஏற்றுப்பேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி பார்த்திங்க அப்படின்னா சண்முகம் மூஞ்சிலே சௌந்தர்யா தூக்கி எறிவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க. உடனே சண்முகம் வந்து ஓங்கி சௌந்தர்யாவை வந்து அற விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கியா, நீயா வந்து வர வரைக்கும் நான் உன் பக்கத்துலேயே வரமாட்டேன், உன்னை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லிடுவாங்க. நீயா என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் உன் பக்கம் நான் வரவே மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் அமைதியாயிருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, சண்முகமும் சௌந்தர்யாவும் சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.